பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வேத வசனத்துல வாசிக்கும் போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு சொல்லுகிறார். நம்மில் அநேகருக்கு அநேக எதிராளி இருப்பார்கள். வேலை விஷயமான எதிராளிகள், தொழில் விஷயமான எதிராளிகள், நம்முடைய நிலத்து மேல நிலப்பிரச்சனையில் வருகிறதான எதிராளிகள், இப்படி பலவிதமான எதிராளிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்மள அநேகருக்கு பல எதிர்ப்புகள் எதிர்க்கிறதான எதிராளிகள் இருக்கிறார்கள். ஆனா பேதுரு சுட்டி காட்டுகிறது, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். நம்முடைய எதிராளி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தருகிறான் என்பதாக இங்கே பேதுரு குறிப்பிடுகிற காண்கிறோம். பிசாசு சிங்கம் அல்ல, சிங்கம் போல எதிராளி இருக்கிறான் என்று. இந்த பிசாசுக்கு நமக்கும் நில பிரச்சனையோ இல்லை வியாபார விஷயமான பிரச்சனையோ இல்லை. அவன் நமக்கு எப்படி எதிராளி? அவன் இழந்ததான இடத்தை நாம் அடைந்து விடக்கூடாது என்பதுல அவன் ரொம்ப கருத்துள்ளவனாய் காணப்படுகிறான். இந்த பிசாசானவன் ஆதியிலே ஏதேன்ல இருந்தவன். ஏதேன்ல இருந்து தேவன் அவனை அகாத பாதாளத்துல தள்ளி போட்டார். ஆகையினால் இன்றைக்கு அவன் இந்த பூமியில பிசாசாக, சாத்தானாக, காத்தாக, கருப்பாக சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு வீடாக சுற்றி திரிகிறான். யாரை கவிழ்த்து போடலாம் என்று சுற்றி திரிகிறான். யாரிடத்துல இடம் உண்டோ அவரிடத்துல வந்து அவன் அந்த தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம நினைக்கிறபடி இந்த பிசாசு, நம்ம சிலர் சொல்லுவார்கள், ரெண்டு கொம்பும் 2 நீள பல்லு வைத்துட்டு வருகிறவன் அல்ல. அவன் ஒரு ஆவி. அந்த ஆவி யாரிடத்துல இடம் கிடைக்குமோ அங்க போய் ஒட்டி கொள்ளும். இது பொல்லாத ஆவி. இது கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேர் சொல்லும் போது, அந்த தன்மை உள்ளவனாக, அதுக்கு சரீரம் கிடையாது, அந்த தன்மை உள்ளவனாக சுற்றி திரிகிறதான பிசாசு. இந்த பிசாசு தான் இழந்த இடத்தை மற்றவர்கள் சுதந்திரிக்க கூடாது என்பதுல மிக கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிறது. ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன்ல வைத்தார். பிசாசு அங்க நுழைந்து ஏவாளோட பேசி அவர்களை வஞ்சித்து ஏதேனிலிருந்து ஆதாம் ஏவாளை துரத்தி விடும்படியாக இந்த பிசாசு அங்கே செயல்பட்டான். ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேனை இழந்தார்கள். ஏதேன் அனுபவத்தை இழந்தார்கள். அங்குள்ளதான் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். அந்த ஏதேனின் அனுபவத்தை நமக்கு தரும்படியாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின வாசிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிற எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்தை நாம் அடைந்து விடக் கூடாது என்பதுல அவன் மிக ஜாக்கிரதையா இருக்கிறான். ஜீவவிருட்சத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதுல அவன் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான். ஆகையினாலே நாம் அப்படிதான், அதனாலதான் பிசாசு நமக்கு எதிராளி. அவனுக்கு நமக்கு வேற எந்த குடுக்கல் வாங்கலோ வேற நில பிரச்சனையோ எதுவுமே இல்லை. அந்த இடத்தை நாம் அடைந்து விடக்கூடாது. தேவனுக்கு நமக்கும் பெரியவனை உண்டாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்துல பகல்ல குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாமோடு பேசும்படி வருவார். இந்த பிசாசு உள்ள நுழைந்தபடினாலே ஒரு நாள் ஆதாம் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான், பயந்து ஓடினான் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடைவெளியை உண்டாக்குனான். ஏதேனிலிருந்து ஆதாமை துரத்தும்படியாக இவன் காரணமா இருந்தான். அதே போலதான் இன்றைக்கு நம்மை தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படியாக இவன் தீவிரமாக செயல்படுவான். நம்ம நன்றாக ஒரு நாள் நன்றாக ஜெபிப்போம், அடுத்த நாள் ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுவான்.
ஒரு நாள் வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்தின் அந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு பரவச நிலையில் இருப்போம். அடுத்த நாள் வேத வசனத்தை வாசிக்க விட மாட்டான். பாருங்க, அவருடைய கிரியைகள் மிக தந்திரமானது. நான் முன்னாடி சொன்னது போல அவன் ரூபம் இல்லை, அது ஒரு ஆவி. ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு நிலையில நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியாக செய்வான். பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். பாவத்தின் கிரியைகளை கொண்டு வந்து போடுவான். எப்படியாகிலும் நம்மை வீழ்த்தி விட வேண்டும், தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை நான் இழந்து விட வேண்டும் என்பதுல மிக ஜாக்கிரதையாக இருக்கிறவன் தான் இந்த பிசாசு. ஆகையினாலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்க வேண்டும் என்று இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, நான் நன்றா இருப்பது அவனுக்கு பிடிக்காது. யோபு நல்ல செல்வந்தனாய் காணப்பட்டார். கிழக்கத்தி புத்தர்ல மிகவும் பெரியவனாய் காணப்பட்டார். அவர் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சொத்து, சுகம், நன்மைகள் திரளாய் காணப்பட்டது. அவர் கிழக்கத்தி புத்தர்ல மிகவும் பெரியவனா இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தேவனாலே சாட்சி பெற்றதான ஒரு மனிதன் அந்த யோபுடைய ஆசுவத்தை கூட இழக்க அவன் காரணமாய் காணப்பட்டான். ஆண்டோடத்துல போய் கோல் சொல்லுகிறான். பாருங்க, அநேகர் மாமியார் மருமகளுக்கு விரோதமாக கோல் சொல்லுவார்கள், மருமக மாமியார் விரோதமாக கோல் சொல்லுவான், கணவனிடத்துல அவங்க அம்மாவை பற்றி மனைவி கோல் சொல்லுவான். இப்படி சில அலுவலகங்கள்ல மேலாளரிடம் கீழே இருக்கிற பணியாட்கள் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லுவார்கள். ஆண்டவரிடத்திலேயே இந்த பிசாசு கோல் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் அவனை மிகவும் ஆசீர்வதித்தபடினால்தான் அவன் இப்படி இருக்கிறான். நீர் அவனுக்குள்ள ஒன்றை தொட்டு பாருங்க, அவனுடைய சொத்தை தொட்டு பாருங்க, அவனுடைய மிருக ஜீவன்களை தொட்டு பாருங்க, அப்போ உண்மை தூசிப்பான். அவன் ரெண்டகம் பண்ணுகிறான். நீர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தபடினால்தான் அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலேயே கோல் சொல்லி ஆண்டவரை விட்டு யோபை பிரிக்கும்படி முற்பட்டதான பிசாசு. அவன் அந்த யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி பிள்ளையோட லெக்கத்தின்படி சர்வாங்க தகவல் பலி செலுத்துகிறவன், ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தவன், ஆண்டவரோட கூட நெருக்கமா இருந்தவன், ஆண்டோட சமூகத்துல ஒரு குற்றச்சாட்டப்படாதவனாய் காணப்பட்டான். ஆண்டவரிடத்திலேயே போய் இவன் குறை சொல்லி, நீ அவனை தொட்டு பாருங்க, அவனுடைய மிருக ஜீவன்களை தொட்டு பாருங்க, ஒரு நாள் ஆடு செத்து போன அவன் தூசிப்பான பாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் தொடையிலப்பா, அதோ யோபுடைய எல்லாமே உன்னுடைய கையில இருக்குது. யோபுடைய எல்லாவற்றையும் ஒரே நாள்ல அழித்து போட்டான். யோபுடைய பிள்ளைகளை பிசாசு ஒரே நாள்ல கொன்று போட்டான். ஆனாலும் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. ரெண்டாவது மறுபடியும் வருகிறான். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்தாலும் அவனுக்கு நோயை கொடுத்து பாருங்க, ஒரு சின்ன காய்ச்சல் கொடுத்து பாருங்க, தலைவலியை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒன்றும் கொடுக்கல, நான் ஒன்னும் தொட்டு பார்க்கல, இதோ யோபுவும் கையில இருக்கிறான், நீ ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. அந்த யோபை பிசாசு கொடிய பருக்களினால வாதித்தான். அந்த யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு காணப்படுகிறான். அவருடைய மனைவி வந்து சொல்கிறான், எல்லாமே போச்சு, ஆஸ்தி போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாமே இழந்தாச்சு, இவனுக்கு சுகமும் இல்லை, சரீரம் எல்லாம் வெறும் புண்ணா இருக்குது, அடை பற்றின புண்களாய் காணப்படுது, இன்னும் ஆண்டவரை சேவிக்கிறாயா, இன்னும் ஆண்டவருக்கு முன்பதாக பக்தி உள்ளவனா இருக்கிறாயா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. யோபு சொல்லுகிறாரு 21 அதிகாரத்துல, என் ஆவி என்னை விட்டு பிரியும் மட்டும் என் உத்தமத்துல நான் உறுதியா இருப்பேன். பாருங்க, அப்ப அந்த இடத்துல பிசாசு தோற்று போனான். ஆஸ்தி அளித்த போதும் யோபு ஆண்டவரை குறை சொல்லவில்லை, சரீரத்துல வியாதி வந்த பிறகும் குறை சொல்லவில்லை. இப்படி ஒவ்வொரு சூழலிலும் யோபுடைய ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, அவருடைய நண்பர்களை தோண்டி விட்டு பார்த்தான். எல்லாவற்றையும் அவன் இழந்த போதும் யோபு உறுதியா இருந்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கூட சில சில கஷ்டங்களை கொண்டு போட்டு, சில துன்பங்களை போட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியாக முயற்சிப்பான். ஆண்டவரை விட்டு பிரித்துட்டா நமக்கு ஆண்டவரை நித்திய ஜீவனை கொடுக்க மாட்டார். நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டா ஆண்டவரும் தருகிற ஆசீர்வாதங்களும் நான் இழந்து விடுவோம். இதுல மிக ஜாக்கிரதையா இருப்பான். ஆனா யாக்கோபு சொல்கிறாரு, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து அவன் எதிர்த்து நெல்லுங்கள் என்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மை விழத்தள்ளும்படியாக பல கோணங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல நம்மை விழத்தள்ளும்படியாக அவன் சுற்றி வருகிறான். எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம்.
ஆகையினாலே நான் தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து அவனுடைய கிரியைகளை அறிந்து அவனுடைய செயல்களை அறிந்து நாம் இதத்து நிற்க வேண்டும். ஆண்டவரை விட்டு பிரித்து விடாதபடிக்கு நான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்துல ஆண்டோட உதவியை நாம் நாட வேண்டும். பிசாசு நம்மை நெருங்காதபடிக்கு தேவ பிரசன்னத்தை நாம் நிறைந்த காணப்பட வேண்டும். அப்படி ஒருவேளை நம்ம கோபப்பட வேண்டியதான சூழ்நிலை கொண்டு போடுவான். கோபம் பிசாசு உடையது. அதாவது திருடுகிறதான ஒரு அனுபவம், கொள்ளை எடுக்கிறதான ஒரு அனுபவம், மற்றவர்களை குறை சொல்கிறதான அனுபவம், கோல் சொல்லுதல் பிசாசுடைய கிரியை நாம் வாசிக்கிற வெளிப்படுத்தல. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல குற்றஞ்சாட்டுகிற பிசாசு, மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறது பிசாசுடைய ஒரு கிரியை. இவைகள் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, கோல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாராவது வந்து மற்றவர்களை குறித்து கோல் சொன்னா கூட எனக்கு வேற வேலை இருக்குது நீ போயிடு அப்படின்னு சொல்லி விடுவோமானா அந்த மனிதர்கள் மாத்திரம் இல்ல, பிசாசே வெட்கப்பட்டு போறான். நாம் அந்த இடத்துல ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகினாலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக அவசியம். பிசாசுடைய அந்த தந்திரங்களை அறிந்து நாம் செயல்பட வேண்டியது மிக தேவையாய் காணப்படுகிறது. நீ வேதத்துல வாசிக்கும் போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசு ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியா முயற்சித்த போது அவர்கள் ஜெயித்தார்கள். ஆகினால் இந்த காலவெளியில வார்த்தை கேட்க நீங்க கூட தேவ சமூகத்துல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டோரை ஆலித்து போக விட மாட்டான், ஆண்டோரை துதிக்க விட மாட்டான், ஆண்டோரை மையப்படுத்த விட மாட்டான், வேத வசனத்தை வாசிக்க விட மாட்டான். ஆலித்து போக வேண்டும் என்று நாம் முற்படும் போது அப்பதான் உறவினர்கள் வருவார்கள். அப்பதான் தலை லேசா வலிக்கிறது போல இருக்கும், காய்ச்சல் வருகிறது போல இருக்கும், கைகால் நோகுறது போல இருக்கும். இவைகளை இந்த பலகீனங்களை கொண்டு போட்டு ஆலித்து போக விடாதபடி அவன் தடை பண்ணுவான். ஆண்டவரை சேவிக்காதபடி தடை பண்ணுவான். சில நஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் எதுக்கு சேவிக்கணும், இவ்வளவு கஷ்டம் வந்துட்டதே ஆண்டவர் தடுக்கவில்லை என்று சொல்லி முறுமுறுக்கும்படியாக அந்த கெட்ட எண்ணத்தை கொண்டு போடுவான். இவைகளை நாம் ஜெயித்து முன்னேற வேண்டியது மிக அவசியமா இருக்கிற அந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட விதமான கிரியைகள் வருமானா நீங்க ஜாக்கிரதை இருந்து அவனை ஜெயிக்க தேவ கிருபை பெற்றுக் கொள்ளுமா. நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து பிசாசு எதிர்த்து நெல்லுங்களன்னு சொல்லப்படுகிறப்பா. பிசாசு எங்களுடைய எதிராளி என்று யாக்கோபுக்கு ஆண்டவரே அடையாளம் காட்டுகிறாரப்பா. ஏசப்பா பிசாசு எதிர்த்து நின்று எங்கள் ஆண்டவரை வெற்றியை சோதனையுடைய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தாமே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற இயேசுவின் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.